ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் நெயில் எக்ஸ்டென்ஷனுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கேன், எங்கேருந்து வாங்கியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வந்து நான் நெயில் எக்ஸ்டென்ஷனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து நெயில் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு பாஸ்ட் 1 இயராக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து கிளாஸில் சில டீலர்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து இனிஷியலாக நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். பட் தென் நான் வந்து இந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தேன். இட்ஸ் கால் நெயில் சப்ளைஸ் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறையா பிராண்ட்ஸும் இருக்குது, ஷில்ஸோட பிராண்ட்ஸுமே இருந்தது. அதனால் வந்து ஐ வாண்டட் டு ட்ரை இட். அண்ட் அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ்லேயும் நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டாக வந்து இது வந்து நெயில் டிப்ஸு ஷில்ஸில் இருந்து. இது வந்து சாஃப்ட் ஜெல் டிப்ஸ்னு சொல்லுவாங்க. அக்ரலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன் ஆர் ஜெல் எக்ஸ்டென்ஷனை விட இது வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடலாம். ஜஸ்ட் இந்த டிப்ஸை ஒட்டிட்டு நீங்கள் வந்து நெயில்ஸ்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலர், நெயில் ஆர்ட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈஸி டு யூஸ். அதே மாதிரி வந்து சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்துட்டு நான் ஒரு 3 ஷேப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், சாஃப்ட் ஜெல் டிப்ஸ்ன்னு வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ். நான் வந்து 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும். இது வந்து காஃபின் ஷேப்பில் இருக்கும், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து உள்ளேயே வந்து கொஞ்சம் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும் அந்த டிப்ஸில். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஜெல்லெக்ஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா டிப்ஸை வந்து கொஞ்சம் ஷைன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டுவோம். பட் இந்த மாதிரி டிப்ஸ் வாங்கும்போது அது வந்து நம்ம தனியாக ஷைன் ரிமூவ் பண்ணணுன்றது கிடையாது. டேரெக்டாக நீங்கள் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 3. அண்ட் அடுத்ததாக வந்து ஷில்ஸோட ப்ரஷ் ஆன் க்ளூ. நான் வந்து இங்கே ஒரு லோக்கல் ஸ்டோரில் ஒரு ப்ரஷ் ஆன் க்ளூ வாங்கியிருந்தேன். பட் அதில் வந்து டிப்ஸு ஒட்டவே கிடையாது. டிப்ஸை வந்து ஒரு வாரமாக உட்காந்து ஒட்டினாலும் அந்த டிப்ஸை ஒட்டவே கிடையாது. ஸோ அதனால தான் திரும்ப வந்து நான் ஷில்ஸ்க்கே போயிட்டேன். ஸோ ஷில்ஸோட ப்ரஷ் ஆன் க்ளூ இது வந்து அக்ரலிக் டிப்ஸ் அப்புறம் ஜெல் டிப்ஸ்லாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த டிப்ஸுக்கான ப்ரஷ் ஆன் க்ளூ. அடுத்தது வந்து இந்த எமிஜெல்ன்ற ஒரு பிராண்டில் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன் இந்த நெயில் பாலிஷு. இது வந்து ஒரு கிளிட்டர் பாலிஷ். ஸோ டாப்லேயே வந்து என்ன கலருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நான் வாங்கியிருக்கிற ஷேட் வந்து இது எல்லாமே வந்து யூவி ஜெல் பாலிஷ் தான், ஓகேங்களா. ஸோ ஷேட் நம்பர் எங்கேயுமே இல்லை, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிளிட்டர் லாவெண்டர் கலரில் ஒரு கிளிட்டர் மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஷேடு ஒன்று வாங்கினேன் எமிஜெல்ன்றதுல. அடுத்ததாக வந்து இந்த வந்து க்ரோம் நெயில் பவுடர். ஸோ இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு 6 கலர் இருக்குது. லைக் ஒரு மாதிரி லைட் ப்ளூ, லைட் பிங்க்கு, அந்த மாதிரி வந்து க்ரோம் பவுடர் இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணி இன்னொரு வீடியோ ஒரு நாள் நான் போடுறேன். இது இந்த அக்ரலிக் ரிமூவர், டிஎஸ் 3 ஸ்ட்ரோக்ஸ் பிராண்டோட அக்ரலிக் ரிமூவர். இந்த லிக்விடு வந்திருக்கு. இந்த லிக்விட் கூடயே வந்து இந்த ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்ம டிப்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபாயிலை வந்து தனியாக எடுத்து அந்த ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி நெயில்ஸ் மேலே ஒட்டி அப்படி பண்ணுவோம். பட் இது வந்து அமேசானில் இது வந்து ரெடிமேடாகவே இருந்தது. லைக் இந்த ஒரு ஃபாயில் பேப்பரில் ஆல்ரெடி வந்து ஒரு காட்டன் பேட் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரிமூவரை வச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ஸில் வந்து டைரெக்டாக ஒட்டி நீங்கள் வந்து நெயில்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த பாண்ட் பிரிட்டியிலிருந்து மேஜிக் ஜெல் ரிமூவர். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபாயில்லாம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த நெயில் பாலிஷ் மேலேயே ஜெல் பாலிஷ் மேலேயே போட்டால் ரிமூவ் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன். அதே தான் பாண்ட் பிரிட்டியிலேருந்து இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஜெல் தான். இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபாயில் ஜெல். ஸோ
ஃபாயில் பேப்பர்லாம் வந்து நம்ம நெயில்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இது அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபாயில் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து இது பான் பிரிட்டியிலேருந்தே வந்து கொஞ்சம் கேட் மேக்னெட்டிக் ஜெல் பாலிஷ்லாம் வாங்கினேன். ஸோ ஒரு 7 ஜெல் பாலிஷ் வாங்கினேன். இது வந்து கோல்டு கிளிட்டர், பான் பிரிட்டியிலேயே இது வந்து ஒரு கோல்டு கிளிட்டர். ஸோ இது வந்து ஒரு ப்ரைடலுக்கெலாம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட் மேக்னெட்டிக் ஜெல் யூஸ் பண்ணுறது, கேட் மேக்னெட்டிக் ஜெல் பாலிஷ். இதோட ஷேடோட ஸ்வாட்ச்லாம் வந்து இன்னும் ஒரு குட்டி ஷார்ட்ஸாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ஒரு டஸ்ட் ஆஃப் ப்ரஷ். ஓகே, ஸோ நெயில்லாம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டை இது பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்காக ஒரு டஸ்ட் ஆஃப் ப்ரஷ். இதெல்லாம் தான் வந்து நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ரீஸ்டாக் பண்ணணும்னு நினச்சி வாங்கின ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.